பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் 38வது வசனம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவிலே அளக்கிறீர்களோ அதே அளவு உங்களுக்கும் அளக்கப்படும் என்று அழகாக ஆண்டவர் நமக்கு அங்கே குறிப்பிடுகிறார். கொடுங்கள், அன்பை கொடுங்கள், கொடுங்கள், மன்னிப்பை கொடுங்கள், கொடுங்கள், சிநேகத்தை கொடுங்கள், கொடுங்கள், இரக்கத்தை கொடுங்கள், கொடுங்கள், விடுதலையை கொடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். என்னங்க வித்தியாசமா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 38வது வசனம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்க வாசிச்சு பாத்தீங்க என்று சொல்லி சொன்னால், ஆண்டவர் அழகாக வரிசைப்படுத்தி கொண்டே வந்திருப்பார். பிறரை குற்றவாளின்னு நீங்க தீர்க்காதீங்க, நீங்களும் குற்றவாளின்னு தீர்க்கப்பட மாட்டீங்க. பிறரை மன்னியுங்கள், அப்பொழுது நீங்க மன்னிக்கப்படுவீங்கன்னு சொல்லியிருப்பார் ஆண்டவர். இவனுக்கு கடன் கொடுக்கிறோம், இந்த கடன் நம்ம திருப்பி கொடுப்பானா இல்ல நம்ம பலன் இருக்கா என்று சொல்லி அறியாமல் அவனுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லியிருப்பார் ஆண்டவர். அதே போல இரக்கம் பாராட்டுங்கள்னு சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் நம்ம செய்கின்ற வேலையில நம்ம என்ன செய்கிறோமோ அதனுடைய பலனை நாம் அடைந்து கொள்வோம் என்று சொல்லிதான் ஆண்டவர் இங்க அழகாக குறிப்பிடுகிறார். எந்த அளவினாலே அளக்கிறீர்களோ அதே அளவினாலே உங்களுக்கும் அளக்கப்படும் என்று சொல்லி. நான் இவ்வளவுதான், இதுக்கு மேல அவனை என்னால மன்னிக்க முடியாது, இதுக்கு மேல என்னால பேச முடியாது, அவ்வளவுதான் அவனுடைய இது அப்படி என்று சொல்லி நான் ஒரு அளவு வைக்கிறேன்னா அது போலதான் ஆண்டவர் என்ன ஜூலிக்கு இவ்வளவுதான் மன்னிக்க முடியும், இதுக்கு மேல அவனை மன்னிக்க முடியாது, இவன் அநேக பாவங்கள் செய்திருக்கான்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு வந்து செஞ்சிருவாரு, அளவு வைத்து விடுவார். எந்த அளவினாலே அளக்கிறீர்களோ அதே அளவினால உங்களுக்கு அளக்கப்படும். நான் எந்த அளவினால பிறரை மன்னிக்கிறேன், நான் எந்த அளவினால பிறரை நான் இரக்க பாராட்டுகிறேன், பிறர் எந்த அளவினால நான் சிநேகம் பாராட்டுகிறேன், பிறர் எந்த அளவினால நான் அவங்களுக்கு தேவையான காரியங்களை செய்கிறேன், அதை பொறுத்துதான் எனக்கான அளவும் குறிக்கப்படும். சிந்திக்க அழைக்கப்படும் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்கள், கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அன்பை கொடுங்கள், சமாதானத்தை கொடுங்கள், விடுதலையை கொடுங்கள், இரக்கத்தை கொடுங்கள், அன்பை கொடுங்கள். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையும் அது சிறப்படைந்து அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக நம்மளுடைய மடியிலையும் அந்த ஆசீர்வாதத்தை, அந்த விதமான நன்மையை நமக்கு தருவார்கள். நானும் மன்னிக்கப்படுவேன், நானும் இரக்கம் பாராட்டப்படுவேன், அன்பு ஆனது எனக்கும் தரப்படும், நானும் விடுதலை பெறப்படுவேன், நான் குற்றவாளியாக தீர்க்கப்படாதிருப்பேன். அப்பேற்பட்ட விதமான ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தந்தருளி தொடர்ந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தி காத்துக் கொள்வாராக. ஆமென். God bless you.